சேனலில் பார்த்தீங்கன்னா 2011 ரிலீஸ் ஆன த ரைஸ் ஆஃப் தி பிளானட்ன்ற இந்த படத்தை தான் பார்க்கும். இந்த படத்தோட கான்செப்ட் எப்படின்னா, ஒரு குரங்கு இருக்கும், ஒரு மாட்டு மருந்தை கண்டுபிடிச்சிருப்பாங்க. அது டேரெக்டாக மனுஷங்க மேலே பயன்படுத்த முடியாதுல்ல, அதனால் குரங்குங்க மேலே பயன்படுத்தி பார்த்து அது எப்படிலாம் ஒர்க் ஆகுதுன்ற படம் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட உள்ள பெல்லைக்கான கிளிக் பண்ணிட்டு ஆல்ன்ற ஆப்ஷனை போட்டுருங்க. வாங்க நம்ம இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். இந்த படத்துக்கு நிறைய ரெஸ்பான்ஸ் வந்துச்சுன்னா பார்ட் 2வையும் போகிறேன். படத்தோட ஸ்டார்டிங்லேயே பார்த்திங்கன்னா ஒரு அடர்ந்த காடை காமிக்கிறாங்க. எல்லா குரங்கும் தனித்தனியாக இடத்த பிரித்து போக மேலே இந்த மனுஷங்க எங்கே இருக்காங்களே அவங்க அந்த குரங்கெல்லாம் பிடிக்கிறதுக்கு வலையை வீசிக்கிருக்காங்க. அதில் ஒரு 4-5 குரங்குங்க மட்டும் மாட்டிக்குவோங்க. அது இந்த குரங்குங்களெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு லேபில் வச்சு அந்த குரங்குக்கு இந்த மனுஷங்களுக்கெல்லாம் எப்படி ஒரு கேம் கொடுப்பாங்க, மைண்டு கேமுன்ட்டு, அந்த கேம் மாதிரி ஒரு கேம் கொடுக்குறாங்க. இதோட ஹையஸ்ட்டு பாயிண்ட்டே பார்த்திங்கன்னா 15. ஆனால் அந்த குரங்கு 20 பாயிண்ட் எடுத்துருக்கு. அதை பார்த்து நம்ம ஹீரோவுக்கு ரொம்ப அள்ளு விட்டுருது. அதனால் வேகமாக போயிட்டு அவங்க பாஸ்கிட்ட சொல்லலான்னு போய்க்கிருக்கான். அவங்க பாஸ்கிட்ட வேகமாக சொல்ல போய்க்கிருக்க மேலே என்ன ஆயிடுதுன்னா, போயிட்டு அவங்க பாஸ்கிட்ட போய் சொல்கிறான், நான் கண்டுபிடிச்ச மருந்து சக்ஸஸ்ஃபுல் ஆகிடுச்சு, இதை நான் மனுஷங்க மேலே ட்ரை பண்ணி பார்க்க போகிறேன்னு சொல்ல மேலே அவங்க பாஸ் நீ சாதிச்சிட்ட அப்படின்னு சொல்லலாம் மேல் தான் அவருக்கு உயிரே வந்த மாதிரி இருக்குது. அப்புறம் இதே மாதிரி நிறைய கண்டுபிடிச்சி படுறேன்றாங்க அவங்க சாரும். நான் கண்டுபிடிச்சி பார்த்துட்டேன், கரெக்டாக தான் எடுத்திருக்கேன் அப்படின்னு சொன்னாமே. அப்புறம் இதெல்லாம் சரி வராதுன்னு அவங்க பாஸ் சொல்லிட்டாங்க கொஞ்ச நேரம் கழிச்சு. அப்புறம் இதை நான் ட்ரை பண்ணி தான் பார்ப்பேன்ட்டு நம்ம ஹீரோவும் என்னமோ பண்ணி சொல்ல அப்படின்ட்டு அவங்க பாஸும் சொன்னாங்க. அப்புறம் அவனும் போகிறான். போயிட்டு பார்த்திங்கன்னா இது ரிசர்ச்சில் எல்லா இடத்துலையும் இந்த குரங்கு பார்த்திங்கன்னா இப்படியெல்லாம் பண்ணுதுன்ட்டு ரிசர்ச்சை சொல்கிறேன். இது நாங்கள் அடுத்து பார்த்திங்கன்னா நாங்கள் மனுஷங்க மேலே ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம், அதை தான் சொல்ல போகிறோம் அப்படின்னு எல்லாம் அவங்க ரிசர்ச் பண்ணி சொல்லிக்கிருக்க மேலே அந்த பிரெயினில் இருக்க ரொம்ப பவரான இதெல்லாம் ஆப்ஜெக்ட் செயல்படுன்ற சொல்கிறான். அது மாதிரி நிறைய சொல்லிக்கிட்டே இருக்க மேலே தான் என்ன ஆகிடுதுன்னா ரொம்ப பிரெயின் ஒர்க் ஆகிடுச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த மனுஷ பையன் இருக்கால அவனும் இந்த குண்டனும் பார்த்திங்கன்னா அவன் சாப்பாடு கொடுக்கும் மேலே அந்த குரங்கு அவன் கையிலேயே பிடிச்சி கடிச்சு வச்சிடுது. அப்புறம் அந்த குண்டன் பார்த்திங்கன்னா கையை வச்சு மறைச்சிட்டான். அப்புறம் ஒரு ஜூஸ் பாட்டிலை வச்சுட்டு அந்த கையை வச்சு பிடிச்சிடலாம் அப்படின்னு பார்க்க முடியல. இந்த குரங்கு கையை பிடிச்சி கடிச்சு வச்சிருச்சு. அப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா இதெல்லாம் சொல்லிக்கிருக்க மேலே என்ன ஆயிடுச்சுன்னா டிஸ்பிளே உடச்சிக்கிட்டு அந்த குரங்கு வெளியில் வந்துடுது. அப்புறம் எல்லா மனுஷங்களையும் அடிக்கிறதுக்கு வர மேல் தான் நம்ம ஹீரோக்குன்னா ரொம்ப கோபமாயிட்டு அப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா அந்த குண்டன் அவன் துப்பாக்கி வச்சு அந்த குரங்கை சுட்டுடுறான். நம்ம ஹீரோக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப காண்டாயிட்டு அப்போ நம்ம பாஸ்கிட்ட போய் நம்ம சொல்கிறாங்க, இங்கே இருக்க எல்லா குரங்கையும் நம்ம ஊசி போட்டு அழிச்சிடலான்னு. அவங்க பாஸ்கிட்ட பின்னாடியே நோயன்னு போயிட்டு நம்ம ஹீரோ பார்த்திங்கன்னா இது பண்ணியே ஆகணும்னு சொல்லிக்கிறதுக்கு மேல் அதெல்லாம் எனக்கு தெரியாது ராசா, அப்புறம் என்னைய போய் ஜெயிலில் உட்கார வைக்க போறியான்னு சொல்லிவிட்டு நீ ஏதாச்சும் புதுசாக வேணால் கண்டுபிடிச்சிக்கோ அப்படின்னு சொல்லக்கப்புறம் ரொம்ப நாள் கழித்து திரும்பியும் அவன் லேபுக்கு வரான். வந்து பார்க்க மேல் தான் ஒரு சின்ன குரங்கு மட்டும் உயிரோடு இருக்குது. இது என்னடான்னு கேட்க மேல் தான் தெரியுது, போன வாட்டி ஒரு சுட்டாங்களா ஒரு குரங்கு, அந்த குரங்கோட குட்டி தான் அது எடுத்துகிட்டு வர மேலே ப்ரெக்னெண்ட்டாக இருந்திருக்கு போல், அதனால தான் இப்போ குட்டி வந்திருக்கு. அந்த குண்டை பார்த்திங்கன்னா சொல்கிறான் ஹீரோ கிட்ட, ஒன்றே இந்த குரங்கை நீ உன் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடு, இல்லைனா இந்த குரங்கையும் ஊசி போட்டு சாகடிச்சிடலான்னு சொல்கிறான். இது ஓன் சாய்ஸ்ன்னு சொல்ல மேல் தான், இல்லைனா நீ ஊசி போட்டே அழிச்சிரு அந்த குரங்குன்றான். ஆனால் நம்ம ஹீரோக்கும் மனசு வராதுல, அந்த அழகான குட்டியை பார்த்துட்டு அதை அவங்க வீட்டுக்கே எடுத்துகிட்டு போயிடுறான். அவனுக்கு இருக்கிறது யாருமே இல்லை, அவங்க அப்பா மட்டும்தான். அவருக்கும் கொஞ்சம் பிரெயின் கம்மியாக வேலை செய்கிறதுனால அவங்க அப்பா கிட்ட போய் சொல்கிறாங்க, அப்பா அவங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சுருக்கேன்ட்டு. அப்பாவும் அவங்க என்னதெல்லாம் வச்சுருக்கேன்னு சொல்ல மேல் தான் இந்த குரங்கு எடுத்து காமிக்கிறாங்க. இந்த குரங்கு நல்லா இருக்கே அப்படின்னு அவங்க தாத்தா சொல்ல மேல் தான் அவங்க அப்பா சொல்ல மேல் தான் அவங்க ஹீரோ பார்த்திங்கன்னா அவங்க அப்பா கிட்ட அந்த குரங்குக்கு பால் கொடுக்க சொல்கிறாங்க. அவங்க அப்பாவும் பால் டப்பாவை எடுத்து கொடுக்க மேல் தான் தெரியுது அந்த குரங்கு அதுவாக எடுத்துக்கிட்டு அழகாக கொடுத்துக்குது. இதை பார்த்து ஹீரோவுக்கு ரொம்ப தூக்கு வாரி போட்டுருது.
அப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா அவங்க அப்பா கிட்ட சொல்கிறான் இது நம்ம வீட்லேயே வச்சு வளர்க்கலாம். 6 வருஷம் கழித்து பார்த்தீங்கன்னா அந்த குரங்கு பெரிய பையனாகிடுது. அந்த குரங்கும் ரொம்ப பிரெயின் இதாகிடுது. அப்புறம் ரொம்ப வீட்டில் சேட்டை பண்ண ஆரம்பிச்சிடுது. ஒரு மனுஷனுக்கு எந்தெந்த கேம்லாம் இருக்குமோ அதெல்லாம் அசால்ட்டாக சால்வ் பண்ணிடுது. அது மட்டும் இல்லாமல் அந்த குரங்குக்கும் வெளியில் போய் விளையாடணுன்னு ஆசை இருக்குது போல். அது மட்டும் இல்லாமல் அந்த பாஷையெல்லாம் சொல்லித்தர அவங்க ஹீரோ பார்த்திங்கன்னா அந்த குரங்குக்கு பாஷையெல்லாம் சொல்லித்தரான், இப்படி பேசணும் அப்படின்ட்டு. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா ஒரு டாக்டர்கிட்ட போயிட்டு அவங்க அப்பாவுக்கு மண்டை வேலை செய்யாததுனால இது என்னோடய ரூமுன்னு பக்கத்து வீட்டுக்காரங்க ரூமுக்கு போயிடுறார். அப்போ நம்ம ஹீரோ பார்த்திங்கன்னா ஒரு குரங்குக்கு பார்த்திங்கன்னா ஒரு மாட்டு மருந்தை கண்டுபிடிச்சிருப்பாள். அதை எடுத்துகிட்டு போய் அவங்க அப்பாவுக்கு செலுத்தி பார்க்கலான்னு செலுத்தி பார்த்துட்டான். அதை எடுத்துகிட்டு போய் அவங்க அப்பாவுக்கு இப்படி இருக்கிறதுனால அவனுக்கும் மனசு அளிக்கிறதுனால கை வைக்க சொல்கிறான் அந்த குரங்கு. அந்த குரங்கும் கையை வச்சுக்குது வாயில். அப்புறம் அடுத்த நாள் காலையில் பார்த்தாங்கன்னா அவங்க அப்பாவை காணோம். பார்த்தா எங்கிட்ட பியானோ வாசிக்கிற சத்தம் கேட்குது. அவங்க அப்பா பார்த்திங்கன்னா பியானோ ஜாலியாக நின்றுட்டு வாசிச்சுக்கிருக்காரு. அப்போ பார்த்திங்கன்னா நீ கொடுத்த மாட்டு மருந்து எனக்கு வேலை செஞ்சிச்சுன்னு சொல்ல மாதிரி தான் அந்த குரங்குக்கு வெளியில் போய் விளையாடணுன்னு ஆசையாக இருக்குது போல். அப்போ அந்த குரங்கும் பார்த்திங்கன்னா வெளியில் போய் விளையாட ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் பக்கத்து வீட்டுக்காரன் வீட்டில் போன உடனே அவங்க வீட்டில் எல்லோரும் தேட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ தான் தெரியுது பக்கத்து வீட்டுக்காரன் பார்த்திங்கன்னா ஒரு சைக்காவாக இருப்பான் போல். அந்த குரங்கை போட்டு அடின்னு அடிக்கிறான். அப்புறம் தான் நம்ம ஹீரோ வந்துட்டு சொல்கிறேன் இந்த குரங்கை அடிக்காதுன்ட்டு. அப்புறம் பார்த்திங்கன்னா இது குரங்கு ஒன்றும் பண்ணாது, நாங்கள் எடுத்துகிட்டு போயிடுறோன்னு சொல்லிட்டு அவங்க எடுத்துகிட்டு போயிடுறாங்க அந்த குரங்கை. அந்த குரங்கோட கால்லையே ரொம்ப பலமாக அடிப்பட்டனால இப்போ அந்த குரங்கை ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துகிட்டு போகிறான். அவங்களும் சொல்கிறாங்க அந்த ஹீரோவுக்கு பார்த்திங்கன்னா அந்த ஹீரோயினை ரொம்ப பிடிச்சிருது. அந்த குரங்கு சொல்லுது ஊன்ட்டு. அவங்க என்ன சொல்கிறாங்க கேட்க மேல் தான் அவன் சொல்கிறான் இவனுக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்குன்ட்டு. அப்புறம்தான் சொல்கிறாங்க அப்புறம் உங்களுக்கு வித்தையெல்லாம் கற்று கொடுத்துருக்கீங்கன்ட்டு அவங்க வீட்டுக்கு வந்து பார்க்குற மாதிரி தான் தெரியும் அந்த குரங்கு ரொம்ப புத்திசாலித்தனமாக வேலை பார்க்குறதுன்ட்டு. அதனால் அவங்களுக்கும் ரொம்ப இதாக இருக்குது. அப்புறம் கேட்குறாங்க நீ ஏதாச்சும் வித்தியாசமாக இந்த குரங்கு மேலே படுத்தி பார்த்துருக்கியான்ட்டு. அப்புறம் தான் அந்த குரங்கு கிட்ட கேட்குறாங்க, அதுக்கு ஒன்றும் இல்லைன்னு சொல்ல மேல் தான். அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த குரங்குக்கும் வெளியில் போய் விளையாடணுன்னு ஆசை இருக்கும்ல, அதனால் ஒரு காட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போய் அந்த குரங்கை விளையாட விட்றாங்க. இதோட பார்ட் 2 வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் பார்ட் 2வே எடுத்துகிட்டு வரேன். இந்த வீடியோக்கு அடியில் 50 கமெண்ட் வந்துச்சுன்னா நான் இதோட அடுத்த பார்ட்டாக கொண்டு வருவேன். நம்ம சேனலை லைக் பண்ணாதவங்கள லைக் பண்ணிட்டு கூட உள்ள பெல்லைக்கான கிளிக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைபும் பண்ணிவிட்டு வாங்க. நாளைக்கு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.